என்ன மறந்துடாதடா. போயிட்டு வரேன்டா. நீங்க எல்லாம் என்ன சமாதானப்படுத்த பாக்குறீங்க. நான் ரொம்ப அற்பேன். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் 2 நாள் தனியா அழுதா நானே சமாதானம் ஆயிடுவேன். ஆனா எண்ணெய் கடைக்காரரை எப்படி சமாதானப்படுத்துறது, பொண்ணு எப்படி வாழ வைக்கிறதுன்னு யாருமே பேசலையே. சமாதானமாகாம எங்கெங்க போறாரு? ஒரே புள்ள ஆசைப்பட்டு கட்டிட்டாங்கிறதுக்காக வேண்டாமனு விலைக்கிடுவாரா? கோவம் கொஞ்ச நாள் இருக்கதான் செய்யும். அப்புறம் பேரம் பேத்திய பார்த்தா எல்லாம் சரியாயிடும். கண்ணை தொடச்சுக்கிட்டு எழுந்திரிச்சுவாங்க. மீன் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. வாங்க. அண்ணங்கிட்ட இதை கொடுக்க மறந்துட்டேன். வண்டியை நிறுத்த சொல்லுங்க. வண்டி நிறுத்துங்க. நான் தப்பு பண்ணிட்டு போறேன். ஆனா எங்க இருந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றதுக்காக தான் இதை எடுத்து வச்சேன். வண்டி எடுப்பா. ஏன் அப்படி இருக்கீங்க? மீனா கல்யாணம் பண்ணிக்கிட்ட முறைதான் தப்பே தவிர கல்யாணம் ஒன்னும் தப்பு இல்லையே. என்னைக்கு இருந்தாலும் அவ புருஷன் வீட்டுக்கு போக வேண்டியவ தானே. வேணா இருக்கு. இத பார்த்தா எனக்கு மீனா ஞாபகம் வருது. சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ எனக்கு கோழி இறகு எடுத்துக்கிட்டு வரேன்னு போய் கோழியவே திருட வந்துட்டான்னு பல தடவை அடி வாங்கி இருக்கா. உலகத்துல ஒருத்தி அண்ணன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பாளான்னு எல்லாருமே கேட்பாங்க. அப்படிப்பட்டவள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாளேன்னு தான் அழுகிறேன். என்ன பிச்சுமுத்து, இப்ப ஊருக்கு பிரச்சனையா? உங்க வீடுதான் இருக்கு. போன மச்சான் திரும்பி வந்தா பூமணத்தோடன்னு சொல்ற மாதிரி உன் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் வாசல்ல வந்து நிக்கிறாங்களே, பாக்கலையா?
என்ன கடைக்காரரு செக்காரக்காரன் தங்கச்சிக்கு இந்த வீட்டுல இடமே இல்லைன்னு கதவு திறக்கவே இல்லையாமே. அங்க என்ன பாக்குறேன், நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? நீ பொய் சொல்றியா நிஜம் சொல்றியாங்கிறது பிரச்சனை இல்லம்மா. என்னைக்காவது நல்லது சொல்லிருக்கியா? எப்போ வந்தாலும் ஏதாவது கெடுதலோடய வர்றியே. ஏண்டி எனக்கு என்ன வேற வேலையே இல்லை நினைச்சியா? ஏற்கனவே கூடி இருந்த புள்ளி குப்பமா கழுவி மண்டிய போடுறது சரியா போச்சு. இப்போ யார் மண்டிய போகணும்னு நினைக்கிறேன்? ஏற்கனவே நாங்க நொந்து போயிருக்கோம். திரும்ப திரும்ப ஏன் சித்திரவதை பண்றீங்க? உங்களுக்கு புள்ளி கூட கூடாது, அவ்வளவுதானே? நான் போறேன் வெளியே. போதுமா? நீ வாமா உள்ள வா. லட்சுமி, இங்க யாரு வந்திருக்கான்னு பாத்தியா? அக்கா, இவ்வளவு நாளா நான் உங்களை புரிஞ்சுக்காம சின்ன புத்தியா இருந்துட்டேன். என்ன மன்னிச்சு உங்க காலடியில இருக்க இடம் கொடுத்தா போறோம். நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் கிடைச்சிடும். ஏம்மா, அப்பா கூட சேர்ந்து உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா? இவளை எப்படிமா படியேற விடலாம்? பாய முடித்து வெளியே போடா. அம்மா, ஆம பூந்த வீடு உருப்படான்னு சொல்லுவியே, இவ அதுக்கு மேல கல்லாம பாரு, நல்ல மாதிரி நடிச்சு குடிய சேர்த்து நம்ம எல்லாம் வெளியேற போறா. என்னடா சொன்ன? உங்க அம்மா பத்தி நல்லா புரிஞ்சுக்கடா. என்னைக்கு நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை வருதோ அன்னைக்கு உங்க அம்மா மட்டும் தனியா போக மாட்டேன்டா. 4 பேரு தொலையாட வேண்டாம் போவே, புரிஞ்சுதா? மத்த விஷயத்த நாங்க 3 பேரும் பேசி தீர்த்துக்கிறோம். இப்ப இங்க இருந்து போடா வெளியே, போவடியே. தண்ணி ஊத்து ஊத்து. எல்லாம் பிச்சமுத்து, என்ன வேணும்? சொன்ன தவணை எல்லாம் தாண்டி போச்சு. கையோட பணத்தை வாங்கிட்டு வா, இல்ல 2 மாட்டையும் பத்திக்கிட்டு வா. எங்க எண்ணக்கடை முதலாளி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதான் அடுத்த வாரத்தை தரேன்னு சொன்னாங்க. அடுத்த வாரம்னு சொல்லி வருஷம் 2 ஆச்சு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? மாட்டை பத்திக்கிட்டு வா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. எப்பா, இது நல்லா இருக்கா? பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்த மாட்டை பிடிச்சிட்டு போறேன்னு சொல்றீங்களே, வேண்டாம்ப்பா. அடையாம அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சாயந்தரத்துக்குள்ள பணத்தை கொடுத்து மாட்டை திருப்பீங்க, இல்லன்னா எங்க முதலாளி உங்க மாட்டை அடி மாட்டுக்கு அனுப்பிச்சாரா? ஐயா, ஐயா, வேண்டாம், ஐயா, மாட்டை விட்டுடுங்க. யோ, யாரு நீங்க? ஏன் மாட்டை எடுத்துட்டு போறீங்க? எங்க முதலாளியை இழுச்சவங்க நினைச்சுக்கிட்டு வாங்குற படத்தை ஏப்ப விட பார்த்தா உன் புருஷன் சொன்ன தவணை எல்லாம் தாண்டி போச்சு. அதனாலதான் 2 மாட்டையும் எடுத்துட்டு வர சொன்னாரு. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கடனை கட்டல, அவன் மாடு அடி மாடு ஆயிடும் பாத்துக்க. நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? ஊர் குடிதானே சேர் இருக்கணும். பட்டணத்து மருமக வந்துட்டானே, உன் தலை உடம்புலயே ஒட்டாம 1 அடி உயரத்துல நின்னுச்சு. இப்போ கஷ்டம்னு கலங்கனா யார் உதவி பண்ணுவா? நாங்க என்னைக்கும் போலதான் இருக்கிறோம். எங்க உடம்ப சுட்டு சுண்ணாம்பாக்குனா கூட எங்க சுபாவம் மாறாது. ஒரு வீடு தொலைங்குறதும் தொலைறதும் வீட்டுக்கு வர்ற மருமகளை வச்சுதான் சின்ன தாயி. அவ காலடி எடுத்து வச்சதும் உங்க வீட்டுக்கு எவ்வளவு கஷ்டம் பத்தியா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா, பூமிக்கு பொறுக்காது. ருக்குனால கடுகத்தன கூட கஷ்டம் கிடையாது. நீ எங்க சீர்பட போற? விவரமா சொன்னால கேட்க மாட்டியே. உனக்கு கடன் கப்பி கொடுக்கறத விட அந்த காசை கொண்டு போய் ஆத்துல எறியலாம். அம்மா, அவ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவர் எங்க போயிருக்காரு? ஏட்டையா சம்சாரம் சுந்தரி வட்டி கொடுத்து வாங்குறா. அவகிட்ட கேட்டு பார்க்கலான்னு போயிருக்கான். கொடுக்க மாட்டா. அவ பஞ்சவர்ணத்துக்கு ரொம்ப வேண்டியவ. சரி, நான் ஆபீஸ் போய் யார்கிட்டயாவது பணம் வாங்கிட்டு வரேன். ருக்கு, கவலைப்படாதீங்க அத்தை. இன்னைக்குள்ள நம்ம மாடு வந்துடும். வரேன். ஏண்டா பிச்சுமுத்து பைய 6 மணிக்கெல்லாம் வந்து மாட்டை திருப்பிட்டு போவான்னு சொன்ன, அவன் ஆளையே காணமடா. வந்தா பாப்போம் முதலாளி, இல்லையா நாமளே வச்சுக்கிடுவோம். எத, இந்த மாட்டையா? ஏய், எனக்கு என்ன மாடு கண்ணு இல்லையான்னு நினைச்சியா? 30 மாடு இருக்குன்னா எல்லாம் மேய போயிருக்கு. அது சரி, அந்த மாடசாமி பையல வர சொல்லி இந்த மாட்டை அடிமாட்டுக்கு அனுப்பு. முதலாளி, சொன்னதை செய்.
அப்பதாண்டா அவனுக்கு புத்தி வரும். இந்தாங்க, அந்த எண்ணெய் கடைக்காரரு 200 ரூபாய் இல்ல 400 ரூபாய் கேட்டாலும் கொடுத்துட்டு நம்ம மாட்டை எடுத்துட்டு வாங்க. ஏன் நிக்கிறீங்க? போங்க, நேரமாச்சு, போங்க. மாட்டு பொங்கல், பொங்கலோ பொங்கல், 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 மாட்டு பொங்கல், மாட்டு பொங்கல். வாங்க வாங்க. ஏன் வெள்ளச்சாமி, நாங்க வந்து 1/2 மணி நேரமாவது எங்க போயிருந்த நீ? இது யார் தெரியுமா? செக்கால வீட்டு மாப்பிள்ளை. பொழுது போகலன்னு சொன்னாரு, கூட்டிட்டு வந்தேன். உட்காருங்க. ஆமா ஆமா, எங்க பையெல்லாம் காலி ஆயிடுச்சுல்ல, இனிமே உனக்கு ஒரு புது கை தேவைதான். வெள்ளச்சாமி என்ன, இவர் சட்டையில பையே இல்லையே, இவரை போய் கூட்டி வந்திருக்கீல. அறிவு கட்டவனே, இவர் அப்பன் சட்டையில பெரிய பை இருக்குடா. தம்பிக்கு சீட்டாட தெரியுமா? ஏங்க, இதெல்லாம் வாத்தியார் வச்சா கத்து கொடுப்பாங்க, நான் கத்து கொடுக்கிறேன். சீட் ஆடலாமா? ஆடுவோமே. ஆடுவோம். பிடாரி, மாட்டுக்கு தண்ணி வை. லக்ஷ்மிக்காவ இந்த ஊர் ஆஸ்பத்திரியிலே காட்டிட்டு இருந்தா எப்படி? டவுனுக்கு கூட்டிட்டு போய் பெரிய டாக்டர் காட்ட வேண்டியதுதானே? எல்லா டாக்டரையும் காட்டியாச்சு, நீ குழம்ப ஊத்து. ம். மீனா, மத்தியானம் எனக்கு சோறு வேண்டாம், வர நேரமாகும். மீனா, தினம் புருஷன் நேரம் கட்ட நேரத்துல வர்றாரு போறாரு, என்ன விஷயம்னு கேட்டியா? மீனா, கண்ணி அனாவசியமா என் விஷயத்துல தலையிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அண்ணி ஒண்ணும் தப்பா சொல்லலையே. அவங்க சரியா சொன்னாலும் சரி, தப்பா சொன்னாலும் சரி, எனக்கு புத்திமதி தேவையில்லை, அவ்வளவுதான். என்ன புதுசா பேசுறீங்க? ஆம்பளைங்க எங்க போறாங்க வர்றாங்கன்னு வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க கேட்க மாட்டாங்களா? 1000 வேலை இருக்கும், எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? 1000 வேலையும் பிடார் வீட்டுல தானே? அந்த பிடாரி ரொம்ப கெட்டவ. அவ வீட்டுக்கு போறது என்னமோ எங்களுக்கு பிடிக்கல. அந்த பிடாரி வீட்டுக்கு போய் நான் கெட்டு போறது இருக்கட்டும், உங்க அண்ணி கூட சேர்ந்து நீ கெட்டு போயிடாத. கேட்டுக்கோமா. என்ன கண்ணாரம் தவிச்சு போயிட்டேன். என்ன அந்த இடத்துல நீ எதிர்பார்த்திருக்க மாட்டா இல்லையா? எந்த இடத்துலயோ நான் உன்னை எதிர்பார்க்கல. நீ எதுக்காக என்ன நெருங்கி வரங்கிறது எனக்கு புரியல. நீ விலகி இருக்கிறதா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. கண்ணாரம், கொஞ்ச நாளாவே உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதுக்கு வேற ஆளை பாரு. என் துணியை கொடு, நான் போறோம். நீ வந்து எடுத்துக்கோ, அப்பதான்
நான் வந்த நோக்கம் பூர்த்தியாகும். ச்சே, நீ ஒரு பொம்பளை தானா? உனக்கு மனசாட்சி இல்லையா? அவன் கேட்ட கேள்விதான் நான் திருப்பி கேக்குறேன். நீ ஒரு பொம்பளை தானே? உனக்கு மனசாட்சியே இல்லையா? நீ எங்கடி இங்க வந்த? உன்ன மாதிரி திட்டம் போட்டு வரல, எதிர்பாராம தான் வந்த. எங்களுக்குள்ள 1000 இருக்கும். நீ அனாவசியமா தலையிடாத. தர்மத்தை மீறி நீ நடக்கிறது அவசியமான காரியம். அது நான் தப்புன்னு சொன்னா அனாவசியமான காரியமா? தர்மத்தை பத்தி நீ என்கிட்ட பேசாத. பஞ்சபாண்டவர் காலத்திலே 5 பேருக்கு ஒருத்தின்னு சொன்ன தர்மம் தான் இப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லுது. இது நாளைக்கே மாறாதுன்னு என்ன நிச்சயம்? உலகமே அழிஞ்சாலும் தாய்க்கும் மகனுக்கும் தப்பான உறவு என்னைக்குமே நடக்காதுடி. இது நடக்கும் அது நடக்காதுன்னு என்கிட்ட சொல்லாத. நான் நினைச்சா எதுவுமே நடக்கும். இன்னைக்கு பத்தினியா நடிக்கிற உன்னை நாளைக்கு நடத்த கட்டவான்னு என்னால் நிரூபிக்க முடியும். நான் நெருப்புல குளிச்சவன். உன்னால என்ன முடியுமோ செஞ்சுக்க. வெள்ளச்சாமி இல்லையா? இல்ல, உதய சங்கரும் அவரும் தேனி வர போயிருக்காங்க. பொழுது சாயத்தா வருவாங்க. என்ன வேணும்? எனக்கு நீதான் வேணும். பிடாரி, உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? உன் புருஷன் ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சுதான் நான் வந்தேன். கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாம பத்தினி வேஷம் போடுறியே. ஊர் உலகத்துல எப்படி எல்லாம் பத்தினி வேஷம் போடுறாயா? ஆனா இது பத்தினியா இருந்து என்ன தேவடியா வேஷம் போட வச்சிருக்கியா? இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதியா? மரியாதையா விளைப்போ. அந்த ஆழ்வத்தை வெட்ட குத்து விடும். சரி, நீ பேசுற எதுவுமே எனக்கு கேட்கல. என் மனசை கெடுத்ததே நீதான். வம்பு பண்ணாத. எனக்கு வேண்டிய வசதிகளை நான் பண்ணி தரேன். உன்னோட ஒரே ஒரு நாள் இருந்தா போதும். சரி, சாமி, கையெடுத்து கும்பிடுறேன். பிள்ளைக்கு சத்தியமா சொல்றேன், இது ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இது ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உனக்கு பிள்ளைங்க இருக்கா? எனக்கு பிள்ளைங்க 2 இருக்கு. பிள்ளைங்க இங்க இருந்தா தீட்டாரவங்களுக்கு என் மேல மோகம் குறைஞ்சிடுங்கிறதுக்காக தேவாரத்துல இருக்கிற எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டாரியா? சாமி, நான் சொல்றதெல்லாம் சத்தியம். ஆள் தெரியாம வாக்குப்பட்டுட்டேன். அப்புறம் அழுது என்ன ஆக போறது? மீன் பிடிக்கிறவனுக்கு மெதப்புல கண்ணு இருக்கிற மாதிரி அந்த ஆளுக்கு பணத்துல தான் ஆக்குறேன். பணம் கிடைக்குதுன்னா கொலை கூட செய்வா. ஆனா ஒண்ணு சொல்ற சாமி, ஆளாகி இவ்வளவு நாள்ல அந்த ஆள் ஒருத்தனுக்கு தான் முந்தானி விரிச்சு படுத்திருக்கேன். இந்த முந்தானி இன்னொருத்தனுக்கு விரிக்கணுங்கிற நிலை என்னைக்கு வருதோ அன்னைக்கு இதாலேயே சுருக்க மாட்டி தொங்கிடுவேன். சாமி, இந்த கொடுமையெல்லாம் பார்க்காம
என்னைக்கோ செத்து சுண்ணாம்பா இருப்பேன். பெத்த பிள்ளைங்களுக்கு ஒரு வாய் பால் ஊட்டல, ஒரு கை சோறு ஊட்ட தாய் வேண்டாமா? அதனால தான் கண்ணுல அழுதா தீட்டமை கலைஞ்சிடுமோன்னு நெஞ்சுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேன் சாமி, நெஞ்சுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேன்.